ஹலோ ஜி, உங்கள் பேங்க்ல இருக்க 16 GB நம்பர் சொல்லுங்க ஜி. இந்த மாதிரி ஸ்கேம் பார்த்துருப்பீங்க. பட் இந்த ஒரு வீடியோவில் சோஷியல் மீடியாவில் உங்களை எத்தனை பேர் ஏமாத்துறாங்க அந்த மாதிரி இருக்க ஸ்கேம்ஸ்லாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஸ்கேம் என்னன்னா ரொமான்ஸ் ஸ்கேம். இது இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியாஸ் எல்லா இதுலையும் நடக்கக்கூடிய ஸ்கேமாக இருக்குது. இந்த ஒரு ஸ்கேம் என்னன்னா ஃபேக்காக ஒரு ரிலேஷன்ஷிப் உங்ககிட்ட பில்ட் பண்ணி உங்ககிட்ட இருக்க பணத்தை இல்லை உங்கள் மூலயமா நீங்கள் வச்சிருக்க கிஃப்ட் ஏதாவது அவங்க உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு விதமான ஸ்கேம். ரெண்டாவது பார்க்கக்கூடிய ஸ்கேம் என்னன்னா ஷாப்பிங் ஸ்கேம். இந்த ஒரு ஸ்கேம் என்னன்னா உங்ககிட்ட ஒரு பொருளை, இது ஒரு கம்பெனி பொருள், இது ஒரு பிராண்டட் பொருள்னு சொல்லி உங்ககிட்ட காட்டிட்டு பட் உங்ககிட்ட விற்கும் போது அது கம்பெனி பொருளாக இருக்காது, உங்களை ஏமாத்திருப்பாங்க. நீங்கள் ஆன்லைனில் வாங்குவீங்க, பட் இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி பேஜஸில் வாங்கினீங்கன்னா அவங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மூணாவது பார்க்கக்கூடிய ஸ்கேம் என்னன்னா காப்பிரைட் ஸ்கேம். இந்த ஒரு ஸ்கேம் வந்து ஒரு கிரியேட்டர் அவங்க காப்பிரைட்ஸ் அடிச்சு உங்கள் வீடியோ அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட பணம் கறக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அந்த வீடியோக்கு நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தீங்கன்னா அந்த காப்பிரைட்ஸ் உங்களுக்கு போயிடும், இந்த மாதிரி உங்களை ஏமாற்றுவாங்க. இது ஒரு விதமான ஸ்கேம். நாலாவது பார்க்கக்கூடிய ஸ்கேம் என்னன்னா இன்ஃப்ளூயன்சர் ஸ்கேம். இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஃபேக்கான ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க பீப்புள்ஸ் கிட்ட, அதை நம்பி நிறைய பீப்புள்ஸ் ஏமாந்துருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்கேம் இருக்குங்க. அஞ்சாவது பார்க்கக்கூடிய ஸ்கேம் என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம். நான் நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்துருக்கேன். அவங்க வந்து நீங்கள் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணி தரேன்ட்டு அவங்க காசு கேட்பாங்க. அந்த மாதிரி காசு உங்ககிட்ட வாங்கிட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு கூட தெரியாது, பட் அவங்க உங்களை ஏமாத்திருப்பாங்க. அவங்கள நம்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த அமௌண்ட்டை கூகுள் பே அவங்களுக்கு பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷமே அவங்க உங்களை பிளாக் பண்ணிடுவாங்க, இல்லை அந்த ஒரு அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆறாவது ஸ்கேம் என்னன்னா ஃபேக் ப்ரொஃபைலை வச்சு அவங்க உங்களை ஏமாற்றுவாங்க. நிறைய விஷயம் உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிட்டு அதுக்குன்ட்டு இந்த ஒரு விஷயங்கள் வச்சுட்டு மறுபடியும் உங்ககிட்ட இருக்க கிரெடிட் கார்டு, உங்களோட இன்னொரு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட இருந்து வாங்கி கடைசியாக அவங்கள ஏமாற்றிடுவாங்க. இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி ஸ்கேம்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம், அந்த ப்ரொஃபைல் வெரிஃபைடு ப்ரொஃபைலாக இல்லைன்னு பார்த்து தான் நீங்கள் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு பார்க்கணும். அதுக்கும் ரெண்டாவது, யாராவது லிங்க் அனுப்பி விட்டாங்கன்னா அந்த லிங்க்கை நீங்கள் உடனே அந்த லிங்கை கிளிக் பண்ணிடக்கூடாது. மூணாவது, நீங்கள் எந்த ஒரு பர்சனல் டீட்டெயில்ஸும் கொடுக்கக்கூடாது, எந்த ஒரு ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸும் கொடுக்கக்கூடாது. உங்களோட இன்ஃபர்மேஷனை யார்கிட்டையும் நீங்கள் சொல்லக்கூடாது, தெரியாத ஒரு ஆளுக்கு. ஏன்னா சோஷியல் மீடியாவில் ஏகப்பட்ட பேர் ஃபேக் அக்கௌண்ட் வச்சு உங்களை ஏமாற்றிடுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அக்கௌண்ட் மாதிரியே இருந்தால் கூட அவங்ககிட்டே நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டுக்கணும், அவங்ககிட்ட ஃபோன் பண்ணியாச்சு கேட்கணும் இது உங்களோட அக்கௌண்ட்டு. ஏன்னா சோஷியல் மீடியாவில் ஃபேக் அக்கௌண்ட்லாம் அதிகமாக க்ரியேட் பண்ணுறாங்க. நாலாவது, ரொம்பவே முக்கியமான விஷயங்க, அந்த அக்கௌண்ட் உங்களுக்கு தப்பாக படிச்சுன்னா அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிடுங்க. வேறு எந்த மாதிரியாச்சும் ஸ்கேம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கான்பாக்ஸில் ஒன்றுங்க, பீப்புள்ஸ் அந்த ஒரு ஸ்கேம்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க.